வெல்கம் டு டிவி பிரதோஷ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் என் பையன் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு புது முயற்சியாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு டிவி பிரதோஷ் வைப் வித் டிவி பிரதோஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் ஃப்ரெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கிறோம். இனிப்பும் புளிப்பும் கலந்த புளியாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். காய்ந்த மிளகாய், மிளகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மல்லி முழு மல்லியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மல்லி தூளாக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொள்ளு எடுத்திருக்கோம். எள்ளு எடுப்பாங்க, எள்ளு நான் யூஸ் பண்ணாமல் கொள்ளு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்து ஆற வைத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம புளி சாதம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் அளவு எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி சாதத்துக்கான மசாலா ரெடி. புளி சாதத்துக்கான பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை, பெருங்காயத்தூள். வெறும் வாணலியை அடுப்பில் வச்சுட்டு இப்போ அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வதக்குறோம். அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் போடுறோம். காய்ந்த மிளகாயை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அடுத்தது நிலக்கடலை போடுறோம். நிலக்கடலை தான் புளி சாதத்துக்கு ஃப்ளேவரே. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வதக்குறோம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ஓரமாக லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் போடுறோம். போட்டு நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்னஸ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புளி சாத மிக்ஸையும் எடுத்து இதில் போட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், வத்தல் செஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு சாப்பிட கொடுக்கும்போது என் பையன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.